உடனே மோடிஜி ராஜா அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுகிறாங்க. அதன் பிறகு ஷேக் ஜயீத் சொல்கிறாங்க, கோவில் என்றால் அது கோவிலை போல் பார்ப்பதற்கு இருக்க வேண்டும், அதனால் கோவில் கட்டணும். இதெல்லாம் பாருங்க, சும்மா கேட்பாங்க. மோடிஜி இத்தனை ஃபாரின் விசிட் போறாரு, யாரோ ஆர்டிஐல சவுதி அரேபியா போனார். ஆமாங்க, நம்ம நாட்டினுடைய தலைவர், நம்முடைய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு ரோட்ல டென்ட் போட்டா தங்க முடியும்? அவர் ரிட்ஸ் கார்ல்டன்ல தான் தங்குவார். அது நாட்டினுடைய பெருமை, நாட்டினுடைய அடையாளம். காங்கிரஸ் கட்சிங்க பாருங்க, ஆர்டிஐ பாருங்க, மோடிஜிக்கு 16 கோடியா செலவாகும் ஒரு டூருக்கு, இத்தனையா போய் தங்குவாங்க. சவுதி அரேபியாவோட ரிட்ஸ் கார்ல்டன் காஸ்ட்லியா இருந்தால் அதுக்கு நாம் என்னங்க பண்ண முடியும்? நம்ம நாட்டினுடைய பிரதமர் போய் சாதாரண வீட்டில் ஏர்பிஎன்பி கெஸ்ட் ஹவுஸ் போட்டு, இந்த ரூம்ல மோடி, இந்த ரூம்ல என்எஸ்ஏ, இந்த ரூம்ல. நார்த் கொரியாவுடைய தலைவர் வந்தார்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட வர்றாங்க. அவருடைய டாய்லெட்டு கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது, ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடியினுடைய கட்டை கண்டுபிடிச்சு, நோயை கண்டுபிடிச்சு விஷம் வச்சிருவானுங்க. அப்படிங்கறக்காக அவங்க டிராவல் பண்ற டூர் என்கரேஜ் பாருங்க. அமெரிக்கானுடைய அதிபர் வந்தாருன்னா அவருடைய பிளேன் இறங்கும் பொழுது 2-3 பிளேன் இறக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேனை திறந்தோடனே பீஸ்ட் நமக்கு அவர் கார் வெளியே வருது. என்னையா காரெல்லாம் கொண்டு வந்திருக்கு? எங்க ஊர்ல கார், எங்க அதிபர் எங்க கார்ல தான் போவார், லிங்கன்ல தான் போவார், பீஸ்ட்ல தான் போவார். எல்லாத்தையும் இறக்குறான், செஃப் இறக்குறான், சாப்பாடு ஸ்பூன் எல்லாம் வந்து. அவர் தாஜ்ல தங்குறாரா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃப்பை கொண்டு வந்து அவன் கர்டைனை போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வர. ஆனா நம்ம பிரதமர் வந்து ஏர்பிஎன்பில தங்கணுமா? எவ்வளவு லுல்லு பாருங்க உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம we have to understand the context. ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு இந்தியாலேயே ஒரு ஹோட்டல்ல தங்குறாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அவங்க யாரும் ஒட்டு கேட்க கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கொண்டு வர்றாங்க, அந்த ரூமை ஃபுல்லா போர்த்திடுறாங்க. ஸோ எந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் உள்ள வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கவருக்குள்ள தான் அவங்க மீட்டிங்கை நடத்துறாங்க. எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் தேர். அந்த லெவலுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க புரியாத தற்கொலைகள் சிலர் இதை சோசியல் மீடியாவில் ஒரு மெசேஜா போட்டுட்டு இதில் அவர்களுக்கு ஒரு உலக தலைவர் எப்படி போகணும், அதுதான் நான் நார்த் கொரியன் அதிபரையும் புட்டின் அவங்களும் சொன்னேன். அவங்களுடைய பூப் எடுக்கிறதுக்கு 2 பேர் சுட்கேஸோட வர்றாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரிய அதிபர் எந்திரிச்சு போன பின்னாடி ஒரு அவங்களுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து சேர் எல்லாம் துடைக்கிறாங்க. என்னையா சேர் எல்லாம் துடைக்கிறேன்னா, எங்க தலைவர் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, எங்க தலைவர் வேர்வையை நீ எடுத்துட்டீங்கன்னா டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருவீல்ல, அதையும் நாங்கள் விட மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை. மோடிஜி இஸ் a வேர்ல்டு லீடர். அவர் சப்பராசி கிடையாது, ரோட்ல இருக்கக்கூடிய யாரும் கிடையாது, வேர்ல்டு லீடர். இதை வந்து பேசி இதனால மோடிஜி போறான். இல்ல மோடிஜி எத்தனை சட்டை மாத்துறாரு, எத்தனை மோடிஜி என்ன நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் நடந்த பொழுது ஒரே நாள் 4 சட்டையா மாத்தினார். அன்னைக்கு இருந்த சிவராஜ் பட்டேல் அவங்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவங்க காலையில் ஒரு சட்டை, மத்தியானம் ஒரு சட்டை. நவம்பர் 26, 2008 மும்பை அட்டாக் பிரஸ் மீட் 4 கொடுத்திருப்பார், 4 சட்டை. இதெல்லாம் நடக்க ஒரு ஹிந்தி பட டைரக்டரும் இன்னொரு அரசியல்வாதி மகனும் தாஜுக்குள்ள போறாங்க. ஆபரேஷனே முடியல. எதுக்கு தாஜுக்கு போறீங்கன்னா, அடுத்து நடக்கக்கூடிய பட ஷூட்டிங்க்கு, டெரரிசம் ஷூட்டிங்க்கு செட்டு பார்க்க போறோம். நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லிங்க, அந்த நடிகர் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு, நான் பேர் சொன்னா அது தவறா போயிடும், அது ஒரு அரசியல் மேடை கிடையாது. இப்போ ஒரு பாப்புலர் ஆக்டர், பாப்புலர் டைரக்டர் 2 பேர் போறாங்க. ஆபரேஷனே முடியல, எல்லாம் தாஜை போய் கிரவுண்ட் ஃப்ளோர்ல சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு செட்டு போடுறதுக்கு, ஒரு டெரர் போட்டோ நாங்க இதை அப்படியே காட்சிப்படுத்தி எடுக்க போறோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவிற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் எந்த அளவுக்கு மாற்றம். இதெல்லாம் மோடிஜி சட்டை போடுறாரு அப்படின்னு அது ரங்கராஜ் பாண்டியன் ரொம்ப அழகா சொன்னாங்க. இதை தாண்டி வேற இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றோம் வாங்க அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க.